இன்றைக்கு நம் பெண்கள் எல்லாம் வேதனையில் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். செலவுகளை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ என்ற கவலையில் உள்ளனர். அதற்கு முக்கிய காரணம் விலைவாசி உயர்வு. அதற்கும் மேலாக இன்றைக்கு சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர உயர போய்கொண்டிருக்கிறது. இனி என்ன செய்ய போகிறோம் என பெண்களாகிய நாம் கவலைப்படுவது ஒரு புறம் இருந்தாலும், இந்த விலைவாசியினை குறைக்க அரசு என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனை சொல்கிறது இம்மாத நமது மண்வாசத்தின் தலையங்கம். அதில் தற்போது இந்தியாவில் 29 கோடியே 11 லட்சம் சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்புகள் இருக்கின்றன. இதற்கு தேவையான கச்சா எண்ணெய் 85% வெளிநாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்கின்றோம். சர்வதேச கச்சா எண்ணெயின் விலை மற்றும் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து கேஸ் சிலிண்டரின் விலையை 15 நாட்களுக்கு ஒருமுறை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயிக்கின்றன. திடீரென கேஸ் சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இது நடுத்தர அடித்தட்டு மக்களுக்கு தாங்க முடியாத வேதனையை அளித்துள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டரின் விலை 965 ரூபாய் 50 காசுகள் என்ற விலையில் இருக்கிறது. சிலிண்டர் கொண்டு வருபவர்களுக்கு டிப்ஸ் என எல்லாம் சேர்த்து ஒரு சிலிண்டரின் விலை 1000 ரூபாய் ஆகுது. இது பெரும்பாலான நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களின் மாத வருமானத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு ஆகும். இனி சிலிண்டர் விலை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் சாதாரண மக்களால் தாங்க முடியாது என்ற வகையில் அரசு செய்ய வேண்டியது என்ன? சிறப்பான யோசனைகளை சொல்லி இருக்கிறது நமது மண்வாசம் தலையங்கம். அந்த யோசனைகள் என்ன? அறிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க.